நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்த உத்தரவை தற்பொழுது உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. நடிகர் பிரபு தாக்கல் செய்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நடிகர் பிரபுதான் அன்னை இல்லத்தின் முழு உரிமையாளர் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. வில்லங்க பதிவில் நீதிமன்ற ஜப்தி உத்தரவை நீக்க பதிவுத்துறைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் பிரபு தாக்கல் செய்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நடிகர் சிவாஜி கணேசனுடைய அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்த உத்தரவு என்பது ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. நடிகர் பிரபு தாக்கல் செய்த மனு மீது இந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இதுல நடிகர் பிரபுதான் அன்னை இல்லத்தினுடைய முழு உரிமையாளர் என்ற ஒரு கருத்தை ஏற்கனவே வாதங்கள் மூலமாக நிரூபித்திருக்கிறார்கள் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் வில்லங்க பதிவில் நீதிமன்ற ஜப்தி உத்தரவை நீக்க பதிவுத்துறைக்கு உத்தரவு பிறப்பிப்பதாகவும், சிவாஜி கணேசனுடைய பேரன் துஷ்யந்த் பெற்ற கடன் 9 கோடியை திருப்பி செலுத்தாத தொடர்பான வழக்கில் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவு ஏற்கனவே நீதிமன்றம் பிறப்பித்த நிலையில அன்னை இல்லம் வீட்டில் தனக்கு எந்த பங்கும் உரிமையும் இல்லை என துஷ்யந்தனுடைய தந்தை ராம்குமார் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருந்த நிலையில இந்த உத்தரவை நீதிபதி அப்துல் குதுஸ் பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை ஜெகஜால கில்லாடி பட தயாரிப்புக்காக நடிகர் சிவாஜி கணேசனுடைய பேரன் துஷ்யந்த் பெற்ற கடன் வட்டியுடன் சேர்த்து 9 கோடியே 39 லட்சம் ரூபாயை திருப்பி தர கோரிய வழக்கில் நடிகர் சிவாஜி கணேசனுடைய அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில அன்னை இல்லம் தனக்கு சொந்தமானது என்பதால் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை நீக்க கோரி நடிகர் பிரபு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் துஷ்யந்தனுடைய தந்தை ராம்குமார் அன்னை இல்லத்தின் மீது தனக்கு எந்த உரிமையும் பங்கும் இல்லை என்று ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை நீதிபதி அப்துல் குதுஸ் மட்டும் விசாரணைக்கு வந்தபோது பிரபு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அன்னை இல்லம் வீட்டினுடைய முழு உரிமைதாரர் பிரபு என்றும் அந்த வீட்டின் மீது ராம்குமாருக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். நீதிமன்றம் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்து உத்தரவு பிறப்பித்ததற்கு வெகு காலம் முன்பே அந்த வீட்டின் நடிகர் சிவாஜி கணேசன் நடிகர் பிரபுவுக்கு உயிரெழுதி வைத்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் பத்திரப்பதிவும் நடைபெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் நீதிமன்றம் ஜப்தி செய்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த வாதங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தனபாகியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பல கோடி ரூபாய் மதிப்பிலான 22 கிரவுண்ட் பரப்பில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அன்னை இல்லம் வீட்டில் ராம்குமார் தனது உரிமையை விட்டுக் கொடுத்தார் என்பதை நம்ப முடியவில்லை என்றும் சொத்து உரிமை நடிகர் பிரபுவுக்கு இருக்கிறதா என்பதை முழு விசாரணைக்கு பிறகு முடிவு செய்ய வேண்டும் என்பதால் ஜப்தி உத்தரவை ரத்து செய்யக்கூடாது என்று எதிர்மனுதாரர் வாதத்தை முன்வைத்திருந்தார். தொடர்ந்து 2 தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி இந்த வழக்கில் ஜப்தி செய்ய பிறப்பித்திருந்த உத்தரவை ரத்து செய்து தற்போது ஒரு உத்தரவை நீதிபதி அப்துல் குதுஸ் பிறப்பித்திருக்கின்றார். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.